இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 5வது வீட்டில், அதாவது 7வது முதல் 8வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினா இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடும். இதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வேலையை மாற்றுவதில் வெற்றி பெறலாம். இன்னும் வேலை இல்லாமல் வேலை தேடினீங்கன்னா இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பக்கத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி செய்யணும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும். சூரிய பகவான் 7வது வீட்டில் உச்சராசியில் இருக்கிறாரு. அரசு துறையில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் உயரத்தை அடைவீங்க. 7வது வீட்டில் சனியின் பார்வையினால் நீங்கள் அவ்வப்போது சட்ட தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 5வது வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பில் கவனம் செலுத்தணும். சனி கடின உழைப்பின் கிரகம். அதனால் நீங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். இதனால் அவங்க கல்வியில் சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி முறையாக படிக்கணும். இது நல்ல வெற்றியை பெறவும் தேர்வு முடிவுகளில் சாதகமான மதிப்பெண்களை பெறவும் உதவும். 4வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5வது வீட்டில் அமர்றாரு. ராஜயோகம் போன்ற பலன்களை தருது. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். செல்வம் பெருகும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். இது குடும்ப சூழலுக்கு சாதகமாகும். சனி பகவான் 5வது வீட்டில் அமர்ந்து அன்பின் சோதனையை மேற்கொள்கிறாரு. உங்கள் காதலில் நீங்கள் எவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீங்க என்பது அவ்வப்போது சோதிக்கப்படுது. உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் சாத்தியம் இருக்குது. ஆனால் உங்கள் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். உங்கள் காதலிக்கு நீங்கள் திருமணத்தை முன்மொழிஞ்சா உங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா காதல் திருமண சூழ்நிலை உருவாக்கப்படுது. திருமணமானவர்களை பற்றி சொன்னோம்னா சுக்கிரன் 7வது வீட்டில் அமர்ந்து உறவுக்கு காதல் சேர்க்கிறாரு. ஆனால் உச்சராசியான சூரியன் தாம்பத்திய வாழ்வில் பிணக்குகளை அதிகரிக்கிறாரு. உங்கள் துணைவர் நீங்கள் விரும்பாத ஒன்றை தன் முனைப்பால் செய்கிறாரு. இது உங்களுக்கிடையே டென்ஷன் அதிகரிக்குது. 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் 7வது மற்றும் 11வது வீட்டையும் 2வது வீட்டையும் முழுமையாக பார்க்கறனால உங்கள் நிதி நிலைமை சாதகமாக வச்சுக்கிற முற்றிலும் உதவியாக இருப்பார். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வழக்கமான வருமானமும் அதிகரிக்கும். மேலும் பணம் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் 7வது வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து சனி பகவான் 5வது வீட்டில் அமர்றனால உடல்நலக்குறைவு ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் 6வது வீட்டில் செவ்வாய் ராகு புதன் இணைஞ்சு ஆரோக்கியம் கெடுக்கிறாரு. முக்கிய பங்கு வகிக்கிறாரு. எந்த விதமான இரத்த அசுத்தமோ பிரச்சனைகளோ புண்களோ பருக்களோ நோய்களை தொந்தரவு செய்யுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு கருப்பு எல் தானம் செய்யணும். இந்த தானத்தை ஈவினிங்கில் செய்யணும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ள விரும்புனீங்கன்னா உங்கள் சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க நீங்களே இப்போ நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இந்த பணியை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்க சரியான நடவடிக்கைகளை எடுக்காமல் போயிடுவாங்க. அது திருமணம் செய்வதில் தாமதத்தை ஏற்படுத்தும். தொழிலில் சமாளித்து போட்டிகளின் போது உங்கள் எதிரிகள் ரொம்ப வலுவாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்கள மேம்படுத்தி கொள்ளணும். மேலும் வெற்றி அடைய ஆன்மீக நடவடிக்கைகளை தொடரணும். நீண்ட பயணங்களுக்காக வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். இதனால் மன அமைதி உண்டாகும். மருத்துவமனை செலவுகளை தவிர்க்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை, தூக்கம்,
அந்த மாதிரி பாதிக்கப்படுது. இது மனச்சோர்வுக்கு வழிவகுத்துருது. அதனால் மனக்கவலைகளை போக்கவும் மன அமைதியை பெறவும் தியானத்தை மேற்கொள்ளணும். மாணவர்கள் கல்வியில் உங்களுக்கு அடைய முடியும். நீங்கள் ரிஸ்க் எடுப்பது உங்கள் துணையை ஈர்க்கும். மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களை காதலிக்க வைக்கும் காதலர்களுக்கு திருமணம் செய்ய சாதகமான காலம். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை சமாளித்து உங்கள் காதல் உறவில் மகிழ்ச்சியை காணலாம். இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தலையீட்டில் காரணமாக உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வது கடினமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களுடன் வாய்ப்புகளை பேணவும் உங்கள் காதல் உறவை பற்றி அவங்கள்ட்ட எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் துணையின் நிலையை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும். அவங்கள்ட்ட கோபத்தை வெளிப்படுத்துறத நீங்கள் நிறுத்தணும். லக்ஷ்மி தேவியை வழிபட்டீங்கன்னா உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புதன் பூஜை செய்யணும். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் பேரில் பணத்தை சேமிக்க தொடங்கலாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு துணை புரியும். நீங்கள் அதிக நம்பும் நபர் உங்களை ஏமாற்றி பண இழப்புக்கு வழிவகுப்பாங்க. அதனால் அனைவரிடமும் வரம்புகளையும் தூரத்தையும் பேணணும். மற்றவங்க உங்களை நெருங்க அனுமதிக்க வேணாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அப்பப்போ அவங்கள மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் பரிசோதனை செஞ்சு அவங்க உடல்நிலையை நல்லா கவனிச்சுக்கறணும். உங்கள் பிள்ளைகளின் உயர் படிப்புக்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க. இழப்புக்களை குறைச்சி உங்கள் நிதி வளர்ச்சி உயரும். நிதிநிலை மேம்பட சூரியனுக்கு பூஜை செய்யணும். இது உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சி அளிக்கும். இந்த மாதம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் குடியே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி அடைய உங்கள் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்தணும். மற்றவங்கள சார்ந்து இருக்காமல் சரியான திட்டங்களை உருவாக்கி அதை நீங்கள் செயல்படுத்தணும். இந்த மாதம் நிர்வாக நடவடிக்கைகள் மேலும் புதிய உபகரணங்கள் வாங்கிறது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். அதனால் பொறுமையாகவும் விவேகமாகவும் முடிவெடுக்கும் பொறுப்புகளை உங்கள் துணையுடன் ஒப்படைக்கணும். அதுதான் நன்மை பயக்கும். பார்வதி தேவியை வழிபட்டா கஷ்டங்கள் குறையும். உத்தியோகத்தில் தொழில மேன்மை பெற சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண், இரத்த ஓட்டம், மேலும் சிறுநீர் பை, இந்த மாதிரி பித்தப்பை, இந்த உடலின் சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. அதனால் நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்கள் எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு போகணும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போ பரிசோதனை செஞ்சுக்கிறணும். மகான்களை தவறாமல் வழிபடணும். உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண அது உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு நிறுவனத்தில் உயர் படிப்புக்காக நீங்கள் சேரலாம். ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோரின் சுமூகமான உறவை பேணுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 11, 12, 15, 16, 17, 23, 24, 27, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 4, 5, 8, 9, 10, 18, 19, 20, 21 மற்றும் 22. இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோல பார்ப்போம்.